மாதவம் புரிந்து மங்கையராய் பிறந்து அன்பின் வடிவமாய் அறத்தின் உருவமாய் பொறுமையின் சிகரமாய் பொறுப்புகளின் இருப்பிடமாய் அடுப்படி முதல் அறிவியல் வரை ஆழ பிறந்த அத்துணை மங்கையர்களுக்கும் ராஜ் தொலைக்காட்சியின் வாயிலாக மங்கையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிரணியிலிருந்து வந்து பேசிட்டு போனதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, உலக்கைக்கு ஒரு பக்கம் இடின்னா மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி. அதனால காலையில 6 மணிக்கு எழுந்திருக்கணும்னா அலாரம் வச்சு அது அடிக்கிறதுக்கு முன்னாடியே 5 மணிக்கு நாங்க எழுந்திருச்சு காஃபி போட்டு டிஃபன் ரெடி பண்ணி சாப்பாடு செஞ்சு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது வீட்டுல கணவர் கேட்பாரு, ஷர்ட் அயன் பண்ணி எங்க வச்சேன்னு. குழந்தை கேட்கும், அம்மா என்னோட சாக்ஸ் எங்கன்னு. மாமனார் கேட்பாரு, அம்மா எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொடு அப்படின்னு. மாமியார் கேட்பாங்க, என்னோட மாத்திரை எங்கம்மான்னு. அவரவருக்கு தேவையான எல்லாவற்றையும் நாங்கள் செய்து கொடுத்து ஆபீஸுக்கு அவசரமா கிளம்பி பஸ்ஸுக்கு ஓட்டம் எடுத்து சக பயணிகளால் நசுக்கப்பட்டு பயோமேட்ரில போய் கரெக்டா எங்களுடைய ஃபிங்கரை வைக்கணுமேன்னு ஓடி போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த இருக்கையில் அமரும் போது அப்பதான் ஞாபகத்துக்கு வரும் எங்களுக்கு, ஐயோ குழந்தைக்கு லஞ்சுக்கு டவலை வச்சு விட்டோமா, மீதி இருந்த பாலை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சோமா, ஆஹா கேஸ் ஆஃப் பண்ணோமான்னு அப்பையும் போய் வீட்டு நினைப்பையே நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அலுவலக பணிகளையும் செவ்வனே செய்து முடித்து எங்களுடைய திறமைகளை அங்கேயும் நாங்கள் நிரூபித்து 1000 பேரின் பார்வைகளில் இருந்து ஒட்டுமொத்தமாக தப்பித்து மாலை வீட்டிற்கு வந்ததும் மீண்டும் எங்கள் வீட்டு பணி தொடர்கிறது. அப்பையும் கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்குன்னு எதுவும் செஞ்சுக்காம எல்லோருக்கும் தேவையானதை மீண்டும் செய்துவிட்டு மீதமுள்ளதை மட்டுமே நாங்கள் உண்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு எங்களுடைய விருப்பு வெறுப்பு உணர்வுகள் அத்தனையும் மறைத்து கொண்டு தனக்கென நேரம் ஒதுக்காமல் தன்னை சார்ந்தவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்கள் இருக்காங்க இல்லையா, அத்துணை பெண்களும் தன்னுடைய குடும்பத்தை மட்டுமல்ல அந்த தலைமுறையையே தரம் உயர்த்துகிறார்கள் அப்படின்றதுதான் எங்களுடைய வாதம் இன்னைக்கு. கரெக்ட். நடுவர் அவர்களே, பெண் என்பவள் ஒரு மாபெரும் சக்தி. இந்த சமுதாயத்துல என்னுடைய குடும்பத்தையும் எல்லோர் கண்ணு முன்னாடியும் நான் தலை நிமிர்த்தி வைக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவள். அழகா சொல்லுவாங்க, ஓடி ஓடி உழைக்கின்ற ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் அவன் உழைப்பாளி என்பது இருக்கும். ஆனால் ஓடி ஓடி ஒரு பெண் உழைக்கிறா அப்படின்னா அதற்கு பின்னால் என் குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற மிகப்பெரிய வைராக்கியம் தான் நடுவர் அவர்களே இருக்கும். அவங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கெல்லாம் கொஞ்சமா நஞ்சமா கடவுளுக்கே எடுக்குமா? நாங்க மேக்கப் போட்டுக்கிறோம், பியூட்டி பார்லர் போறோம், பிள்ளைங்களை கவனிக்கல, அதை பண்ணல இதை பண்ணல. அழகா எனக்கு இந்த நேரத்துல ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருது. என்ன தெரியுமா? இந்த கவிதையை படிக்கும் போதுதான் பெண் என்பவள் எப்பேற்பட்ட தியாகி அப்படின்றது எனக்கு புரிஞ்சது. ஆண் பெண் 2 பேருமே கட்டட வேலைக்கு செல்கின்றார்கள். மாலை சம்பளம் வாங்கியதும் உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு அந்த ஆண்மகன் மணமகிழ் மன்றத்தை நோக்கி செல்கின்றார். என் புள்ள பட்டினியா இருக்குமே வீட்டுல, அதுக்கு போய் சமைக்கணுமேன்னு ஒரு பெண் வீட்டை நோக்கி ஓடுகின்றாள். இதுல அந்த கடைசி வரிதான் என்னை மிகவும் கவர்ந்தது. என்ன தெரியுமா? வலி என்பது இரு பாலர்களுக்கும் பொதுவானது தானே. அதுல என்ன ஆம்பளைங்களுக்கு வலிச்சா மட்டும் ஒரு இடம், பொம்பளைங்களுக்கு வலிச்சா மட்டும் ஒரு இடம் அப்படின்றது. பெண்கள் தன்னுடைய வலியையும் மறந்து, இன்னும் சொல்ல போனா செங்கக்கல்லையும் மண்ணையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு 10 அடுக்கு மாடி கட்டடம் ஏறி ஏறி இறங்குற பெண்களாக இருக்கட்டும், காய்கறி கூடைய தலையில சுமந்துக்கிட்டு தெரு தெருவா போய் அத வியாபாரம் பண்ற பெண்களாக இருக்கட்டும், அத்துணை பெண்களும் தன்னுடைய வலியையும் மறந்து உழைத்து கொண்டிருப்பது எதற்காக தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தை இந்த சமுதாயத்தில் தரம் உயர்த்துவதற்காக மட்டும்தான் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது நடுவர் அவர்களே.
கல்யாணம் பண்ணும் போதே பொண்ணு வேலைக்கு போகுமான்னு கேட்டுட்டு கல்யாணம் பண்ற காலகட்டத்துல இன்னைக்கு நம்ம எல்லாரும் இருக்கோம். ஒரு பொண்ணு வீட்டுல இருந்தா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். எப்படி தெரியுமா? டைம் என்ன பண்றதுன்னு தெரியாது. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, கணவர் ஆபீஸ்க்கு அனுப்பியாச்சு, வீட்டு வேலையையும் முடிச்சாச்சு. அப்புறம் என்ன பண்றது? ரீல்ஸ் போடலாம், எல்லாமே பண்ணலாம் நடுவர் அவர்களே. அதுலயும் சம்பாதிக்கலாம். ஆனா இதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா? ரீல்ஸ் பாக்குறேன்ற பேர்ல ஒரு பொண்ணு என்ன பண்ணா, பால் அடுப்புல வச்சதே மறந்துட்டு ரீல்ஸ பாத்துக்கிட்டே இருந்து பால் புடிச்சு போய் கருகி போய் பக்கத்து வீட்டு அம்மா வந்து என்னம்மா வச்சிருக்க அடுப்புலன்னு கேட்கிற வரைக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த ரீல்ஸ் பாக்குறத போக முடியல. அதே மாதிரி ரீல்ஸ் போட வேண்டான்னு சொல்லல, ஆனா வியூஸ்க்காக உங்களுடைய அந்தரங்கத்தை அடுத்தவர்களுடைய பார்வைக்கு நீங்கள் பங்கேற்காதீர்கள் அப்படின்றதுதான் இன்னைக்கு எங்களுடைய வாதமா இருக்கு நடுவர் அவர்களே. ஒரு பொண்ணு கூகுள்ல கேக்குறா, கூகுள் இப்பதான் எல்லாத்துக்கும் கூகுள் வந்துருச்சு, ChatGPT வந்துருச்சு, எது கேட்டாலும் கொடுக்குதே. கூகுள் அடுப்பை ஏற்றாமல் சமைப்பது எப்படி? கூகுளுக்கே கோவம் வந்துருச்சு. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளவும், அவளும் ரொம்ப ஆர்வமா பாக்குறா, ஆஹா என்னமோ கூகுள் சொல்ல போதுன்னு. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளவும், அப்படியே 4 வீட்டுல போய் வாங்கி சாப்பிடு, அடுப்பை ஏத்தாம நீ சமைக்கணும்னா இதுதான் வழி அப்படின்னு கூகுளே சொல்லுதுன்னா, இந்த வீட்டுல இருக்க பெண்கள் வெளியில் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு 24 மணி நேரம் போதவில்லை. ஆனால் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு 24 மணி நேரம் போகல, போர் அடிக்குதுன்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலன்றாங்க. இதனால் குடும்பங்களில் எத்தனை பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கு அப்படின்றத கண்கூட இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு தான் நடுவர் அவர்களே இருக்கோம். ஒரு வேலைக்கு போற பெண் இருக்கா இல்லையா, தன் கணவருக்கு பொருளாதாரத்துல ஏதாவது ஒரு பின்னணி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா சொல்லுவா? ஏங்க நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, எதற்கும் கவலைப்படாதீர்கள் அப்படின்னு தைரியம் என்ற விதையை தன் கணவனின் மனதிற்குள் விதைப்பவள் பெண். வாழ்க்கை என்ற பயணத்தில் பயமும் வேண்டாம், பாரமும் வேண்டாம், உங்களுடைய பாரத்தை சுமப்பதற்கு நான் ஒருத்தி இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையை கணவருக்கு கொடுப்பவள் ஒரு பெண். எத்தனை பெண்கள் வீட்டுல சும்மா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம பெண்கள் வீட்டுல இருக்காங்க. எந்த பொண்ணுமே இந்த காலகட்டத்துல வீட்டுல சும்மா உட்காந்து சாப்பிடவே இல்லைங்க. வீட்டுல இருந்தா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? மாவு ஆட்டி விற்பாங்க, மளிகை கடை வைக்கிறாங்க, டைலர் ஷாப் பண்றாங்க, சீட்டு பிடிக்கிறாங்க, ஹோம்மேட் ஃபுட்ஸ் எல்லாம் செஞ்சு விற்கிறாங்க, சாரி பிசினஸ் பண்றாங்க. இப்படி ஒவ்வொரு நொடியையும் தன்னுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காகவே செலவழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் தன்னுடைய குடும்பத்தை தரம் உயர்த்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். நடுவர் அவர்களே, ஒரு பெண்ணுக்கு யாரும் கொடுக்க முடியாத ஒரு தைரியத்தை அவளுடைய வருமானம் கொடுக்கும் அப்படின்னா அதுதான் நிதர்சனமான உண்மை. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுல ஒரு அம்மா நல்ல பலகாரம் சுடுவாங்க. அந்த கணவர் ஒரு வருஷம் போய் சம்பாதிக்கிற அந்த ஒரு தொகைய அவங்க இந்த தீபாவளி நாட்கள் வருது இல்லையா, அப்ப அந்த ஒரே மாசத்துல பலகாரம் போட்டு வித்து சம்பாரிச்சிருவாங்க. அப்படி சம்பாதிக்கிற காசை கூட அதை யார்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு பைசா அதுல எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் இப்படி பண்ற, அதை எடுத்து செலவு பண்ணா என்னன்னு. அது அப்படியே போய் பேங்க்ல போட்டு வச்சிருவாங்க. கடைசியில அதனால என்ன தெரியுமா பலன் வந்தது? அவங்க பையன் காலேஜ் படிப்பு சேரும் போது அதற்காக அந்த பணத்தை எடுத்து கொடுத்து, இந்தாங்க போய் பிள்ளைக்கு ஃபீஸை கட்டி அவன் கேட்கிற காலேஜ்ல சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் போது மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்து கேட்குறாங்க, பொண்ணுக்கு ஒரு 30 பவுன் 35 பவுன் போடுவீங்களா அப்படின்னு. அந்த ஆணை கேட்கும் போது, தகப்பனை கேட்கும் போது அவர் என்ன தெரியுமா செய்யறாரு? லேசா நிமிர்ந்து அந்த அம்மா முகத்தை தான் பார்க்குறாரு. அந்த அம்மா கஞ்சாடையில ஒரு ஜாடை தான் காட்டுறாங்க. கவலைப்படாதீங்க, இருக்கு, சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு. அதுதாங்க பெண். நான் இருக்கேன். திருமணத்திற்கு முன்னால் செல்வியாக இருக்கும் பெண் திருமணத்திற்கு பிறகு திருமதி அப்படின்ற பட்டம் அவளுக்கு ஏன் தெரியுமா கொடுக்கிறது இந்த சமுதாயம்?
திரு அப்படின்னாலே செல்வம், வருமானம், பணம் அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய இந்த மதியால் இந்த குடும்பத்தினுடைய அத்தனை சவால்களையும் சூழ்நிலைகளையும் சமாளித்துக் கொண்டிருக்கிறாளே, அதனால் தான் அவளுக்கு திருமதி என்ற பட்டம் கூட கொடுக்கப்படுகிறது. நடுவர் அவர்களே, இது எல்லார் வாழ்க்கையிலுமே எல்லாருமே இதை கடந்திருப்போம். என்ன தெரியுமா, யாராவது நம்ம கிட்ட வந்து நான் எல்ஐசி ஏஜென்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடுவோம். ஆமா, ஆஹா எங்க நம்மள பாலிசி போட சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்து நடுங்கி அவங்க கிட்ட பேசுறதையே அவாய்ட் பண்ணிப்போம். அதுதானே. போன வாரம் ஒருத்தவங்கள ஒரு ஃபங்க்ஷன்ல சந்திச்சேன். அவங்க ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு என் கணவர் வந்து என்னை கூட்டிட்டு போகணுன்றதுக்காக நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து என்கிட்ட அவங்கள அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்கம்மான்னு என்னைய சொன்னாங்க. ரொம்ப நன்றிம்மான்னு. நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டா இருக்கேன்னு என்னையிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அவங்க சொன்ன உடனேயே எனக்கும் அந்த ஒரு தயக்கம், ஆஹா நம்மளை பாலிசி போட சொல்ல போறாங்க போல இருக்கே, ஏற்கனவே கட்டுற பாலிசியே கட்ட முடியாம இருக்கே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, அப்படிங்களா சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, நீங்க எங்க போகணும், ஏன் நிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் என்னுடைய வீட்டு இடத்த சொல்லிட்டு என் கணவருக்காக வெயிட் பண்ணுறேன், அவர் வெளியில் போயிருக்காரு, வரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காருன்னு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, உங்கள் வீட்டை தாண்டி தான் நான் என் வீட்டுக்கு போக வேண்டி இருக்கு, நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் வாங்கன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் அவங்களோட அந்த காரில் பயணம் பண்ணும்போது அவங்க என்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க, நான் எல்ஐசி ஏஜென்ட்னு சொன்ன உடனே உங்க முகத்தை பார்த்தேன், உங்க முகத்துல ஒரு மாறுதல் தெரிஞ்சுது அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட சொல்றாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா நான் தப்பா நினைச்சுக்கல, ஏன்னா நான் நிறைய இது மாதிரி அனுபவப்பட்டிருக்கேன். என்னுடைய கணவர் நல்லா இருந்த வரைக்கும் எனக்கு எந்த குறையும் இல்லை. ஒரு ஆக்சிடென்ட்ல அவருக்கு எழுந்திருச்சு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எனக்கு அப்ப 2 பிள்ளைங்களும் சின்ன சின்ன பிள்ளைங்க. நான் படிச்சிருக்கிறதோ 12ஆம் வகுப்பு மட்டும்தான். என்ன செய்யறதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை, எப்படி குடும்பத்தை நடத்த போறோன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில நான் தயங்கி நிற்கும் போது எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, எல்ஐசி ஏஜென்ட்டா உனக்கு வாங்கி தரேங்க, நீங்க அதுல பயணம் பண்ணுங்கன்னு. நான் ஃபர்ஸ்ட் எல்ஐசி ஏஜென்ட்டா வாங்கிட்டு நான் போய் பார்க்க போற எல்லாருமே என்னைய பார்த்தாலே பயப்படுவாங்க, என்னைய பார்த்தாலே முகத்தை திருப்பிக்கிட்டு போவாங்க, என்கிட்ட யாருமே பேசக்கூட மாட்டாங்க. ஆனாலும் விடாமுயற்சியா திரும்ப 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 என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய கணவருக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக அத்தனை அவமானங்களையும் அத்தனை வழிகளையும் அத்தனை வேதனைகளையும் தாங்கி கொண்டு திரும்ப திரும்ப அவங்கள போய் சந்திச்சேன். கடைசியா முதல் முறையா ஒரு மேடம், சரிம்மா நீ இத்தனை தடவை வந்து போயிட்டு இருக்கிறதால உனக்கு நான் எல்ஐசி ஏஜென்ட்டுக்கு நான் கையெழுத்து போடுறேம்மா அப்படின்னு உனக்கு ஒரு பாலிசி போடுறேன்னு சொல்லி ஒரு பாலிசியில அவங்க கையெழுத்து போட்டாங்க. அவங்க கையெழுத்து போட்ட அந்த முதல் கையெழுத்து தான் என் வாழ்வின் தலையெழுத்தையே மாற்றியதுமா. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் அம்மா கூட ஏதோ டிக்கு டுவெல்லு ஏதோ எக்ஸ்பிளனேஷன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. டிங்கு. அந்த அம்மா சொன்னாங்க, எல்ஐசி அப்படின்றது மற்றவங்களுக்கெல்லாம் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, எல் லவ், நான் என் குடும்பத்தின் மேல் கொண்ட அந்த அன்பின் காரணமாக இன்ட்ரெஸ்ட் ஆர்வத்துடனும், சி கான்ஃபிடென்ட் தன்னம்பிக்கையுடனும் நான் செய்த அந்த முயற்சி என்னுடைய குடும்பத்தை இன்னைக்கு நான் வீடு வாங்கியிருக்கேன், சொந்தமா சம்பாரிச்சு காரு வாங்கியிருக்கேன், என்னுடைய பிள்ளைகளை நல்லபடியா படிக்க வச்சு ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன்னு ரொம்ப பெருமையா சொல்றாங்க. அப்படின்னா பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் சென்றால் தரத்தை உயர்த்தி தான் இந்த சமுதாயத்தில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, எவ்வளவுதான் உழைச்சாலும் எவ்வளவுதான் ஓடி ஓடி வேலை பார்த்தாலும் நம்மளுடைய உழைப்பு சிலருக்கு புரிவதில்லை. பெண்கள் தான் எழுத்தணியில 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, அது மாதிரி பெண்களினுடைய உழைப்பு பலருக்கு புரிவதே இல்லை. இன்னும் சொல்ல போனா வீட்டுல கணவருக்கு புரிவதில்லை, பிள்ளைகளுக்கு புரிவதில்லை, சுற்றத்தாருக்கு புரிவதில்லை, யாருக்குமே புரிவதில்லை. இதெல்லாம் தெரிஞ்சும் நாங்க ஏன் ஓடிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சும் நாங்க ஏன் உழைச்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? ஏன்னா
குடும்பமாக மட்டும் நாங்கள் அதை நினைக்கவில்லை, அதை எங்கள் உலகமாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நடுவர் அவர்களே. வேலைக்கு போற பெண்கள் நாமெல்லாம் உடம்புல ரொம்ப கான்சியஸா இருப்போம். இது நமக்கு மட்டுமே தெரிந்த ஒரு உண்மை, நாம மட்டுமே ஒத்துக்கொண்டு நமக்கு மட்டுமே தெரிந்த ஒரு பிராக்டிக்கலான உண்மை. இது என்ன தெரியுமா? நம்ம வேலைக்கு போகும்போது நம்ம ஹெல்த்ல ரொம்ப கான்சியஸா இருப்போம். ஏன் தெரியுமா? வீட்டுல உள்ளவங்களுக்கு ஏதாவதுன்னா நம்ம பார்த்துக்குவோம், ஆனா நமக்கு ஏதாவதுன்னா பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்றது நமக்கு நல்லாவே தெரியும் நடுவர் அவர்களே. தாய்மையை பத்தி சொன்னாங்க, தாய் பாசத்தை பத்தி சொன்னாங்க. வீட்டுல அம்மா இருந்தாதான் அந்த குடும்பத்தை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. தாய்மை என்பது என்ன தெரியுமா? தாய் பாசம் அப்படின்றது என்ன தெரியுமா? ஒரு திருவிழால பார்த்திருக்கீங்களா? ஊசி மணி பாசி வைப்பாங்க, குழந்தைய முன்னால அப்படியே இறுக்கி கட்டிக்குவாங்க. கட்டிக்கிட்டு அந்த குழந்தை வெயிட்டோடையே நடந்து 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 ஊசி வித்து பாசி வித்து எல்லாத்தையும் ஒன்னொன்னா வித்துட்டு நமக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படி இந்த வேகாத வெயில்ல இந்த அம்மா இந்த குழந்தைய இப்படி கட்டிக்கிட்டு நடந்து போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வித்துட்டு சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு போல அசந்து அந்த அம்மா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்துல குழந்தைய படுக்க வச்சிருப்பாங்க. அப்பதான் சாமி ஊர்வலம் வரும். இப்ப ஊர்வலம் வர நேரத்துல அப்படியே வான வேடிக்கைகளும் அப்படியே பட்டாசும் பட்ட பட்டன்னு வெடிக்கும். அந்த சத்தத்துக்கெல்லாம் கூட அந்த அம்மா எழுந்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு உடல் அசதி. ஏன்னா காலையில இருந்து உழைச்சு உழைச்சு நடந்து நடந்து உடல் அசதியில அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பக்கத்துல படுக்க வச்சிருந்த அந்த குழந்தை இருக்குல்ல, சினுங்கும் பாத்தீங்களா? அந்த ஒரு சினுங்களுக்கு டக்குன்னு கண்ணை முழிச்சு குழந்தைய தூங்கு தூங்கு தூங்குன்னு தட்டி கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அதுதாங்க தாய் உள்ளம், அதுதான் பெண்மை அப்படின்றது. ஆக ஒரு பெண் எவ்வளவு டயர்டா இருந்தாலும் சரிங்க, எங்களுக்கு எவ்வளவு வலிச்சாலும் சரி, குழந்தையின் சிறு சினுங்களை கூட புரிந்து கொள்ளும் ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த பெண்கள் கிட்ட இருக்கு அப்படின்றத நம்ம உணர்ந்துதான் ஆகணும். கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் கெட்டு போகுது அப்படின்னா பெண்கள் வேலைக்கு செல்வதால் மட்டும் கெட்டு போகுதுன்னு அர்த்தமே கிடையாது. ஒரு குடும்பத்தில் கணவன் எப்ப இந்த பொண்ணு நமக்காக தானே இப்படி உழைக்கிறான்னு உணர்றாரோ, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அம்மா நமக்காக தானே இப்படி ஓடுறாங்கன்னு நினைக்கிறாங்களோ, சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நம்ம குடும்பத்துக்காக தானே இந்த பொண்ணு ஓடா தேயிறான்னு நினைக்கிறாங்களோ, அந்த நினைப்பு தான் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மீண்டும் கொண்டு வருமே தவிர, பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டா மட்டும் இந்த கலாச்சாரம் பண்பாடெல்லாம் தூக்கி நிறுத்த முடியும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லவே முடியாது. பெண்களின் உழைப்பை அவர்கள் ஆணவம் என்று சொன்னால் அப்படியே இருக்கட்டும், பெண்களின் தன்மானத்தை திமிர் என்று சொன்னால் அப்படியே இருக்கட்டும், பெண்களின் தன்னம்பிக்கையை பிடிவாதம் என்று சொன்னால் அப்படியே இருக்கட்டும், பெண்களின் தைரியத்தை அடங்கா பிடாரித்தனம்னு சொன்னா அப்படியே இருக்கட்டும். பெண்ணே, நீ ஒன்றே ஒன்றை மட்டும் கருத்தில் கொள், பழி சொல்ல தெரியும், இந்த உலகத்திற்கு வழி சொல்ல தெரியாது. பழி சொல்ல தெரியும், இந்த உலகத்திற்கு வழி சொல்ல தெரியாது. கடலில் வீசி எறிந்த கல் காணாமல் போவதை போல உன் மீது வீசப்படும் விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளும் கடலாக நீ இரு. வாழ்க்கையில் போராட்டம் வருவது மனிதர்களுக்கு, வாழ்க்கையில் போராட்டம் வருவது மனிதர்களுக்கு, வாழ்க்கையே போராட்டமாக இருப்பது உன்னை போன்ற என்னை போன்ற வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு. இருந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சாதனைகளாக மாற்றுவோம். இந்த உலகத்தில் ஒரே ஒருவரை தவிர, இந்த உலகத்தில் ஒரே ஒருவரை தவிர வேறு யாருக்கும் பயந்து நடுங்கி கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஒருவர் உன் மனசாட்சியாக மட்டும் இருக்கட்டும்னு சொல்லி, மனசாட்சியோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் வெளியே சென்றாலும் சரி, வீட்டிற்குள் இருந்தாலும் சரி, குடும்பத்தை, இந்த சமுதாயத்தை உயர்த்தத்தான் போராடுகிறோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பினை நடுவர் வழங்குவார் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி.